ஹலோ கைஸ், ஐம் அருண். ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் பூமிக்கு அடியில் ஒரு வித அதிர்வுகளை ரிசர்ச்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அதிர்வுகள் கிட்டத்தட்ட இதயத்தின் துடிப்பு போல் இருக்குது அப்படின்ட்டு ரிசர்ச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது அவங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். சவுத்தாம்ப்டன் யூனிவர்சிட்டியில் உள்ள ரிசர்ச்சர் ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் உள்ள அஃபார் ரீஜியன் மற்றும் மெயின் எத்தியோப்பியன் ரிஃப்ட்டில் 130க்கும் மேற்பட்ட வால்கானிக் ராக் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள்ஸை ஏற்கனவே கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸுடன் கம்பேர் மற்றும் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அதன் மூலம் ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் 3 டெக்டானிக் பிளேட் சந்திக்கும் எத்தியோப்பியாவின் அஃபார் ரீஜியனில் பூமிக்கடியில் இருக்கக்கூடிய மோல்டன் ராக் உருகிய பாறைகளான மேக்மா சீரானதாகவும் நிலையானதாகவும் இல்லை. இந்த மேக்மா பிளானட்டோட கிரஸ்டை கீழிருந்து தாக்குவதால் ஒருவித அதிர்வுகள் ஏற்படுது. இந்த அதிர்வுகள் கிட்டத்தட்ட இதயத்தின் துடிப்பு போல இருக்கு அப்படின்ட்டு ரிசர்ச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அதிர்வுகள் படிப்படியாக இந்த ஆப்பிரிக்கா காண்டினென்ட்டை கிழித்து புதிய கடலை உருவாக்கும். இது நடக்கிறதுக்கு பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர் தெரிவிச்சிருக்காங்க. நமது பூமியில எத்தனை காண்டினென்ட், எத்தனை கண்டங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது பூமியில 7 காண்டினென்ட், 7 கண்டங்கள் இருக்கு. ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஏசியா, யூரோப், ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, 7 காண்டினென்ட் நமது பூமியில இருக்கு. இந்த 7 காண்டினென்ட்டும் இந்த 7 கண்டங்களும் 33 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பங்கேயா எனும் சூப்பர் காண்டினென்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பங்கேயா எனும் சூப்பர் காண்டினென்ட் உடைந்து இப்போ இருக்கிற இந்த 7 காண்டினென்ட் உருவாயிருக்கு. இந்த 7 காண்டினென்ட்டும் 25 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் காண்டினென்ட்டாக உருவாகும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.